ஓம் சுவாமியே சரணமையப்பா. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் தெய்வமாகிய காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் திருவம்பாவை பூஜையினுடைய 2வது நாள். இன்று விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்த இந்த 21 நாட்கள் அனுஷ்டித்த விநாயக சஷ்டி விரதத்தினுடைய பூர்த்தி நாள். இன்று விநாயக சஷ்டி விரத அனுஷ்டானத்தோடு கூடியது. பிள்ளையார் பெருங்கதை என்கின்ற வகையிலும் பல்வேறு ஆலயங்களிலே கஜமுகாசுர சம்ஹாரம் நடைபெறுகின்ற வகையிலே யாழ்ப்பாணத்திலே முன்னைய காலத்திலே எல்லாம் ஆரம்ப காலத்திலே காரை நகர் என்கின்ற சைவமும் தமிழும் சிறந்து விளங்குகின்ற காரை நகர் பதியிலே கற்பக விநாயகர் ஆலயம், பாரி வளவு கற்பக விநாயகர், அந்த ஆலயத்திலே நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது 8-9 வயசிலே என்னுடைய தந்தையாரோடு அந்த உற்சவத்துக்கு உதவிக்கு சென்ற ஞாபகங்கள். அப்பொழுது அங்கெல்லாம் சிறப்பான முறையிலே இந்த கஜமுகாசுர சம்ஹாரம் காரை நகர் வாரிவளவு கற்பக பிள்ளையார் ஆலயத்திலே சிறப்பாக நடைபெறும். இப்பொழுது பல்வேறு இடங்களில் இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே விநாயகப் பெருமானுடைய விநாயக சஷ்டி விரதம் அனுஷ்டானத்திலும் கலந்து கொள்வதோடு ஐயப்ப சுவாமியுடைய பூஜை வழிபாடுகளிலே இன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே இந்த 44வது ஆண்டாகவும் நடைபெறுகின்ற மகரஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் குரு பூஜை வழிபாடு, பாத பூஜை வழிபாடு, பீடாரோகண விழா, இந்த 44வது ஆண்டாக நடைபெறுகின்ற குருபீடாதிபதி பீடாரோகண விழா நிகழ்வோடு சபரிமலை யாத்திரை செல்லுகின்ற அனைத்து சுவாமிகளுக்கும் அடியார்கள், பக்தர்கள், உறவினர்கள் எல்லாம் பாத பூஜை செய்து வழி அனுப்பி வைக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக இன்றைய தினம் நள்ளிரவு சபரிமலை யாத்திரைக்காக சாஸ்தாபீடத்து சுவாமிகள் விமான நிலையத்துக்கு புறப்படுகின்றதாகிய வழி அனுப்பி வைக்கின்ற வைபவமும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த குரு பீடாதிபதி பீடாரோகண விழாவோடு சுவாமிமார்களெல்லாம் சபரிமலை யாத்திரை சென்று ஐயனை தரிசிப்பதற்காக செல்லுகின்ற நிகழ்வும் அனைவருக்கும் சபரிமலை வாசன் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த திருவம்பாவை பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலேயும் சென்று அதிகாலையிலே பிரார்த்தனை செய்வதோடு இன்று விநாயக சஷ்டி விரத அனுஷ்டானத்திலே கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கும் விநாயகப் பெருமாளை அருள் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா.